ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பார்ப்போம். பார்த்தீங்களா, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. முறுக்கு சுடுறதுக்கு டைம் பத்தலை. என்ன பண்ணுறாங்க? வச்சிட்டோம் அம்மாவுக்கு. ஹாய் செலகுட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். என்னடா மறுபடியும் வந்து என்ன இப்படி இருக்கும்னு பார்க்குறீங்களா? இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எல்லா செலிப்ரேஷனும் பண்ணணும், இல்லை பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ ஓகே, இன்னைக்கு என்ன அப்படின்னா, நாங்களே 3-4 நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க, முறுக்கு அதிரசம் ஏதாவது செஞ்சு கொடுங்க. ஏன்னா நைட்டெல்லாம் எடிட் பண்ணுறேன், மெயினாக நைட்டில் எடிட் பண்ணுறேன், ஏதாச்சும் நொறுக்கு தண்ணி சாப்பிடணும். அதனால வந்து இன்னைக்கு வந்து ஒரு முறுக்கு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோன்றது அதுவும் மெயினாக தீபாவளி ஸ்பெஷல்னால தீபாவளிக்காக செய்யறோம். ஸோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க முறுக்கு செய்யறது எப்படி என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போய் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்து எங்க பாட்டி தான் சுட போறாங்க முறுக்கு. எனக்கெல்லாம் முறுக்குலாம் சுட தெரியாது, அதனால வந்து கத்தி போட்டு கட் பண்ணு. இந்த வர அரிசி மாவு, பொட்டுக்கல்ல இதெல்லாம் சாப்பிடணும். நீ சொல்லிக்கோமா. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, சீரகம் போடுறாங்க. இந்த மாதிரி நசுக்கி தான் சீரகம் போடணும். அப்புறம் அரிசி மாவு, எள்ளு. கரெக்ட். நாங்க வந்து கொஞ்சம் தான் செய்யறோம், இதுவே வந்துரும் தானம்மா? இதே வரும். ஒரு நாள் ஃபர்ஸ்ட் போய் செஞ்சுக்கலாம், அப்புறம் வேணா பாத்துக்கலாம். ஓகே. சால்ட் எடு, எள்ளு போடுறேன் பார்த்துக்கோ. கருப்பு எள்ளு வாங்கிருக்கலாம்லம்மா? இதுதான் வாங்கி வச்சது, நான் போய் சொல்லலான்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல, மாத்தியாச்சு. கருப்பு எள்ளு நல்லா இருக்கும். போதுமா? ஓகே, இதெல்லாம் போட்டு தண்ணி லைட்டா ஊத்தி லைட்டா. ஆமா, எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் லைட்டா சூடு பண்ணி கொடு. உப்பு, சால்ட் எடு. நல்லா மிக்ஸ் பண்ணும். பெருங்காயம் எடுத்து கொடுப்பா. இது பண்ணி வச்சிருக்கேன் பெருங்காயம். எப்படி போட்டுறதுன்னு தெரியல, போட்டு நான் பார்த்துக்கிறேன். அது புதுசுமா, ஓபன் பண்ணல, புதுசு. உப்பு உப்பு எனக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நீங்களும். ஓகேவா? பெரிய ஓட்டையா போட்டுனே இந்த போடுங்க போடுங்க போடுங்க. போதும். அதோட உப்பு உப்பு எடுத்து வேற இது பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து எவ்வளோ போடுங்க பார்த்துங்க, கையில் பார்த்துட்டு போடுங்க. நான் மாவுல போட தெரியாது. ஆமாம், இப்போ அப்படியே கலந்துக்கலாம்லம்மா? இந்த போதும். இந்த அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணு, எல்லாம் கலந்து விட்டுக்கணும். கலந்துட்டு எண்ணெயை சூடு பண்ணி கொடு. எண்ணெயா கொஞ்சமா அதிகமா? கொஞ்சமா, இப்போதைக்கு மட்டும், இதுக்கு மட்டும். என்னப்பா பாக்குற, எப்படிங்கிற? ஐயோ என்ன, ஐ ஐ ஐ ஐ அங்கே ஐ ஐ ஐ என்ன சேட்டை ஓவரா பண்ணுங்கிறாரு அவரு. அங்க பாரு எங்க தாவராம் பாத்தியாமா? இப்ப பாக்கல நீ. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பார்ப்போம். பார்த்தீங்களா, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. முறுக்கு மாவுன்னு சொல்லி முறுக்கு மாவு. இது முறுக்கு சுட போகிறாங்க. முறுக்கு செய்ய போகிறாங்க. பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு எண்ணெய் வந்து ஒரு கடாயில் சூடு பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து மாவு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முறுக்கு பிழியறதில் போட்டுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பிழியணும், இதில் வச்சு பிழியணும். குட்டி தான் இதெல்லாம் பண்ண போகிறாங்க. நான் ஒன்று பார்க்குறேன் வருதான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா முறுக்கு சுடுறாமா. என்னாச்சு பாப்பா? நானே பண்ணிட்டேன். அதிசயம். பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு. இதுக்கப்புறம் குட்டி தான் பண்ண போகிறாங்க. இவ்வளோ மாவு இருக்கு இங்கே பாருங்க. அதே ஒரு மாவு உங்களுக்கு. முறுக்கு சுட்டாச்சு. சூப்பரா செம்மையா சுட்டு இருக்காங்கப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வலிக்குது, செவந்து போச்சு. தெரியுதா? எனக்கு இதெல்லாம் பார்த்தா குக் வித் கோமாளி தான் ஞாபகம் வருது.
அவ்வளோ கை வலிக்குது உள்ள. நான் வந்துட்டேன், 2 புளி மட்டும் தான் புளிஞ்சிட்டு வந்துட்டேன். குட்டி போறாங்க, அவங்களுக்கு சுத்தம் வரல. மூக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க ஆச்சி. இப்போ வந்து அடுத்த வாட்டி அதிரசம் வேணுமா அது பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்கு பேசிட்டு இருக்காங்க. முறுக்கு சூப்பரா இருக்குதுங்க உண்மையாலுமே, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது வந்து என்ன சொல்ற நெய் முறுக்கு மாதிரி இருக்கு உண்மையா. ஏன்னா எங்க பாட்டி வந்து எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா மிளகா போடுவாங்க, என் பாட்டி வந்து எள்ளு இது மட்டும் போட்டு செஞ்சதுனால முறுக்கு கடையில வாங்கினா எப்படி இருக்கும் அந்த போல இருக்கு. ஸோ முறுக்கே சூப்பரா இருக்கு, பார்த்தா உங்களுக்கே தெரியும் செம்மையா இருக்கு. முறுக்கு சுடுறதுக்கு டைம் பத்தல, ஓ அதனால கரண்டி கரண்டி பத்தல, அதனால நாங்க வந்து ஏன்னா புளிய முல்ல மாத்தி மாத்தி 2 கிலோ பண்ணி. இங்க பாத்தீங்களா எவ்வளவு சுட்டு வச்சிருக்கோம், வேற சுட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சூப்பரா இருக்கா, நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன சொல்லுங்க, முறுக்க காட்டு. அப்பா முறுக்கே 5 ரூபாய்க்கு 10. கரெக்டா இருக்க. எப்படி மும்பைல இந்த வேலை தான் பாத்துக்கிட்டு இருந்தியா? டைமிங் ஓகேவா? முறுக்குங்க இப்ப அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் கொடுக்க போறோம், நாங்க கொஞ்சம் எடுத்துக்க போறோம். ஓகேவா? என்ன பண்றாங்க வச்சிட்டோம் அம்மாக்கு. போட்டோ எடுக்கல, வீடியோல முறுக்கு பேக் பண்ணியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். முறுக்கு சுடுற வீடியோல எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. செம்ம டயர்ட் ஆயிட்டோம், செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. டேஸ்டா இருந்துச்சு, ஆனா சாப்பிட்டாச்சு. டப்பாலையும் பேக் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க இதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் இருந்து இதையே சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஓகேவா? எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எங்க பாட்டி தான் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ வந்து அவங்க ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்தாங்க, செஞ்சு தரேன் நான் சொல்லிட்டேன், ஒரு வார்த்தை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சரிவா தீபாவளிக்காக செய்யறேன்னாங்க. நேத்தே செஞ்சிருக்கணும். ஸோ வந்து நாங்க வேலையா இருந்துட்டோம் தீபாவளிக்கு முன்னாடி நாள். ஸோ தீபாவளி அன்னைக்காச்சும் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதை செஞ்சோம். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நம்ம போற ஒரு நோட்டிஃபிகேஷனா வரும். Bye bye. Love you.